வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். எல்லாத்துக்கும் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் அவங்க அறிவுக்கு எட்டினது அவ்வளோதான் அப்படின்னு விட்டுடணும்னு சொல்கிற மாதிரி ஒரு கதை. அரசர் அக்பருக்கு தனிப்பட்ட விதத்தில் அவரை பற்றி மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. பீர்பால்கிட்ட சொல்கிறாரு, மக்கள்கிட்ட நேரடியாக கேட்டுடலாமே அப்படின்னு பீர்பால் கேட்குறாரு. இல்லை, நேரடியாக கேட்டால் அவங்க மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு மன்னர் சொல்லவும், அப்படின்னா மாறு வேஷத்தில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூலி வேலை பண்ணுற ஆட்கள் மாதிரி ரொம்ப சாதாரண தோற்றத்தில் ஊருக்குள்ளே போகிறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு காட்டு பகுதி. மன்னர் அதை பார்த்ததும், எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது நடந்து வந்தது, கொஞ்ச நேரம் இங்கே தங்கி ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு மரத்தடியில் தங்கி ஓய்வெடுத்துட்ருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அங்கே ஒரு பெரியவர் தலையில் விறகு கட்டோடு நடந்து வராரு. பீர்பால் தலையில் சுமையோடு இந்த கடுமையான வெயிலில் போகலேன்னா கொஞ்ச நேரம் சுமையை இறக்கி வச்சு ஓய்வெடுத்துட்டு வெயில் தாழ்ந்ததும் போகலாமே அப்படின்னு கேட்குறார். பெரியவர், எனக்கு இப்போ ஓய்வு தேவைதான், ஆனால் சுமையை இறக்கி வச்சுட்டா திருப்பி கிளம்பும் போது எனக்கு அதை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் கிளம்புற வரைக்கும் நாங்களும் இங்கே தான் இருப்போம், நாங்கள் உங்கள் சுமையை தூக்கி தலையில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், அவரும் விறகு கட்டை இறக்கி வச்சுட்டு அவங்களோட சேர்ந்து ஓய்வெடுத்துட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து பீர்பால் அரசரோட காதில் ரகசியமாக ஏதோ சொல்கிறாரு. அரசர் சரின்னு தலையாட்டுறாரு. அதை தொடர்ந்து பீர்பால் அந்த பெரியவர்கிட்ட, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, இன்றைக்கி நம்ம நாட்டோட மன்னர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவர், என்ன சொல்கிறீங்க, மன்னர் உடம்பு முடியாமல் கூட இல்லையே, இது இயற்கையான மரணமா இல்லை ஏதாவது சூழ்ச்சியா, என்ன ஆச்சு, எப்படி அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறாரு. பீர்பால் மன்னர் இறந்துட்டாருன்னு சொல்லவும், உங்களுக்கு ஏன் இவ்வளோ பதட்டம் அப்படின்னு கேட்குறாரு. பதட்டப்படாமல் எப்படி இருக்க முடியும், அவர் இந்த நாட்டோட மன்னர், நாட்டுக்காக எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறாரு, எவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்கிறாரு, இந்த நாட்டு குடிமகனா எனக்கு பதட்டம் இருக்கதானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னர் நாட்டுக்காக எவ்வளோ நன்மைகள் செய்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு விறகு வெட்டி தானே உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிட்டுருக்கீங்க, பின்ன மன்னரோட மரணம் உங்களை எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. என் குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன், அதே போல் இந்த நாட்டுக்காக மன்னர் உழைக்கிறாரு, அவரோட உழைப்பில் கிடைச்ச நன்மைகளையும் சலுகைகளையும் நானும் அனுபவிச்சுட்டு தானே வரேன் அப்படின்னு அந்த நன்றியோட தன்னோட சோகத்தை வெளிப்படுத்துகிறாரு. உடனே மன்னரோட உடலை பார்க்கணும், என்னோட சுமையை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி விறகு கட்டை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களும் ஓய்வெடுத்தது போதும்னு தங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது மன்னருக்கு தாகமாக இருக்குது, குடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டே போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு அம்மா மோர் விற்றுட்டு வராங்க. அவங்கக்கிட்ட மோர் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு பீர்பால் அந்த அம்மா கிட்ட, உனக்கு விஷயம் தெரியாதா, இன்றைக்கி நம்ம நாட்டோட மன்னர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா, மன்னர் இருந்தா என்ன இறந்தா என்ன, நான் மோர் விற்றாதான் எனக்கு வருமானம், மன்னராக இருந்தாலும் மரணம்ன்றது வரத்தான் செய்யும், நல்ல வேளை இதை என்கிட்ட சொன்னீங்க, மன்னரோட உடலை பார்க்குறதுக்காக அங்கே நிறைய பேர் வருவாங்க, அங்கே போனால் என்னோட மோரெல்லாம் உடனே வித்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பிட்டாங்க. அரசர், நாம் சந்தித்ததே 2 பேர் தான், 2 பேரும் 2 விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்குறாரு. பீர்பால், அரசராகவே இருந்தாலும் மக்கள் அவங்க சூழ்நிலை என்னவோ அதுக்கேற்ற மாதிரியும் அவங்க அறிவுக்கு என்ன எட்டுதோ அதை வச்சும் தான் ஒருத்தரை எடை போடுறாங்க. ஸோ எல்லாரும் நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறதும், தப்பாக நினச்சிட்டு இருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணுறதும் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு பீர்பால் சொல்கிறாரு. கண்டிப்பாக நமக்கு பின்னால் என்ன பேசுகிறாங்கன்னு நின்று கேட்டுட்டு இருந்தால் நாம் முன்னால் போக முடியாது.